1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க மாம்சத்துல போராடாதீங்க, உங்க மாம்சத்திற்காக போராடுங்க. உங்க மாமிசம் உங்களுடையதல்ல. உங்களுடைய மாமிசத்திற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை கிரயமா சிந்தி அதை வாங்கியிருக்கிறார், அதை மீட்டிருக்கிறாரு. அது உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. அதனால இந்த சரீரத்தின் மூலமா, உங்களுடைய ஆவியின் மூலமா தேவனை மகிமைப்படுத்துங்கள்னு சொல்றாரு. இந்த கொரிந்தியர் சபையில மாம்சத்தில் போராடுகிற போராட்டம் இருந்தது. இந்த கொரிந்தியர் சபையில மாம்சத்தில் போராடுகிற போராட்டம் இருந்தது. நீங்க நம்ம வாசித்த வசனங்களை, அதுக்கு மேல உள்ள வசனத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது வேசித்தனத்தை குறித்து சொல்லுவாரு, விபச்சாரத்தை குறித்து சொல்லுவாரு. அப்படி சொல்லிட்டு தான், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, நீங்கள் ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க மாமிசத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுவார். அப்போ அந்த கொரிந்தியர் சபையில் உள்ள மக்கள் மாமிசத்திற்காக போராடுகிறவர்களா இல்லாம மாமிசத்தில் போராடுகிறவர்களா இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய சரீரத்தை வேசித்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களா இருந்திருக்கிறார்கள். வேசித்தனத்திலே பயன்படுத்துகிறவர்களா இருந்திருக்கிறார்கள். இன்னொரு சம்பவத்தையும் அதில் நம்ம பார்க்கலாம். அங்கே சபைக்குள்ளே பிரிவினைகள் இருந்தது, வாக்குவாதம் இருந்தது, பொறாமை இருந்தது. அதனால அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்கள் குழந்தைகள், நீங்கள் மாமிசத்திற்குரியவர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறாரு. ஆவியானவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, கொரிந்தியர் சபை போல நம்ம மாமிசத்தில் போராடுகிறவர்களா இருக்கக்கூடாது, ஆனா நம்ம மாமிசத்திற்காக போராட வேண்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லலாமா, நம்ம மாம்சத்தில் போராடக்கூடாது. வாக்குவாதம், பொறாமை இதெல்லாம் இருக்கக்கூடாது. வேசித்தனம் இருக்கக்கூடாது. தேவனை நம்ம சரீரத்தின் மூலமா நாம் மகிமைப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து நம்ம ஆவியினாலையும் நம்ம சரீரத்தினாலையும் மகிமைப்படணும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க வேதாகமம் முழுவதும் படிச்சு பாருங்களேன் பிரதர், நீங்க வேதாகமம் முழுவதும் படிச்சு பாருங்களேன். இதுல ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா மாம்சத்தில் போராடி இருக்கும், இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா மாம்சத்திற்காக போராடி இருக்கும். காயின் தன்னுடைய தம்பியின் மாம்சத்தில் போராடினான். சவுல் தாவீதினுடைய சரீரத்தில் போராடினான். பட்டயத்தினால் அவனை எப்படியும் கொன்னு போட்டுறணும், அழிச்சிடணும் அப்படி சொல்லி போராடினான். இப்படி நிறைய பேரை பார்க்கலாம். இவங்களாம் மாம்சத்தில் போராடினவர்கள். அவங்களுடைய முடிவெல்லாம் பரிதாபமாக இருந்தது. சமாதானம் இல்லாமை அவங்களுடைய வாழ்க்கையில முடிவாக கிடைத்தது. ஆனா ஒரு சிலர் மாம்சத்திற்காக போராடி இருக்கிறார்கள். யோசேப்பு மாம்சத்திற்காக போராடி இருக்கிறார். மோசே மாம்சத்திற்காக போராடி இருக்கிறார். அப்படி நிறைய பரிசுத்தவான்களை பார்க்க முடியும். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் மாம்சத்தில் போராடாமல் உங்களுடைய சரீரத்துக்காக, உங்களுடைய மாம்சத்திற்காக போராடுகிறவர்களாக இருங்கள். அல்லேலூயா. ஏன் நம்ம மாம்சத்திற்காக நம்ம போராட வேண்டும் என்றால், நான் முதல்ல சொன்னது போல நம்முடைய மாமிசத்திற்காக 3 பேர்
போராடி கொண்டிருக்கிறார்கள். 3 பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சாத்தான், பிசாசு. இன்னொன்று மனிதன். 3வது தேவன். தேவன் எதுக்காக போராடுகிறார் என்றால், சாத்தான் உன் மாமிசத்தை பிடிச்சிடக்கூடாது, உன் மாமிசத்தை பயன்படுத்திடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் உன்னை ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயமாக மாற்றி உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இன்னொரு கூட்டம் மாமிச கூட்டம். யோசேப்பினுடைய சரீரத்தை போத்திபாருடைய மனைவி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைச்சது மாதிரி இன்னைக்கு ஒரு மாமிசத்தை இன்னொரு மாமிசம் தன்னுடைய ஆசைகளுக்கு, தன்னுடைய விருப்பங்களுக்கு, தன்னுடைய இச்சைகளுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறது. ஒரு பக்கம் பிசாசு, இன்னொரு பக்கம் மனுஷர்கள். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி உங்களுடைய ஆவியையும் உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய சரீரத்தையும் கிரயத்திற்காக வாங்கி இருக்கிறார். இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களை ஆலயமாக மாத்திடுறாரு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக மாறிவிடுகிறீர்கள். உங்க மேல அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டு விடுகிறது. உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் அடையாளப்படுத்தி விடுகிறார். அதற்கு பின்பு சாத்தான் உங்களை தொடுகிறதில்லை, மனிதர்களும் உங்களை தொடுகிறதில்லை. உங்களுடைய சரீரத்தில் ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய பராமரிப்பு ஏராளமாய் மாறிவிடுகிறது. நான் சொல்லுறது புரிகிறதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? கைகள் ஒருத்தர் இல்லையா சொல்லுவோமா? முதல்ல சொல்றேன், பிசாசு நம்ம சரீரத்துக்காக ரொம்ப ஆசைப்படுவான். உயிரோட இருந்தாலும் ஆசைப்படுவான், செத்தாலும் ஆசைப்படுவான். நீங்க வாசிச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம். அதுல பிலிப்பு சமாரியா பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்ணினான். அதுல இருந்து வாசிங்க. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அல்லேலூயா. அசுத்த ஆவி எங்க இருந்துச்சு? அசுத்த ஆவி எங்க இருந்துச்சு சொல்லுங்க. இன்னைக்கு பிசாசு பொய்யா ஏமாத்தி வச்சிருக்கான். பனைமரத்தில் இருக்கு அசுத்தாவி, 2 கல்லை ஊனிட்டா அதுல அசுத்தாவி இருக்கு அப்படின்னு. அந்த பக்கமே ஆளுக போறது கிடையாது. அல்லேலூயா. அசுத்தாவி வேற எங்க இல்ல, அசுத்தாவி உனக்குள்ளதான், மனுஷனுக்குள்ளதான், உங்களுக்குள்ளன்னு சொல்லல. அசுத்தாவி சரீரத்தை விரும்பும். இங்க பிலிப்பு சமாரியா பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த சமாரியா பட்டணத்துக்குள்ளே அநேகருக்குள்ளே அசுத்தாவிகள் இருந்தது. பிலிப்பு பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேகருக்குள்ள இருந்த அசுத்தாவிகள் சத்தமிட்டு வெளியேறின. பிசாசுக்கு மாமிசத்தின் மேல ரொம்ப ஆசை. அவன் ஒரு இச்சை உள்ளவன். அதனால இந்த சரீரத்தை ரொம்ப விரும்பி இந்த சரீரத்துக்குள்ள வந்து உட்காந்துக்கிடுவான். கணவன் மனைவியை சமாதானமா இருக்க விட மாட்டான். தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றி கொள்ளுவான். அடுத்து பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு பயன்படுத்துவான். அதாவது அவன் உள்ள இருந்துகிட்டு அவன் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதாவது உங்களுக்குள்ள நீங்க இருந்து உங்க சரீரத்தை பயன்படுத்துகிறத விட அவன் உங்களுக்குள்ள இருந்து உங்க சரீரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருப்பான். சொல்லுத புரிகிறதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். அதனாலதான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், அதனாலதான் நம்ம கவனமா இருக்கணும்.
செத்து போன சரீரத்துக்கும் அவன் ஆசைப்படுவான். யூதா நிருபத்தை வாசிங்களேன். யூதா நிருபம் அதுல பிரதான தூதனாகிய மிகாவேல் 15வது வசனமா 9வது வசனம். 9வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து மோசேயின் சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். மோசே மோரியா மலை மேல மரித்து போயிட்டாரு. மரித்து போன உடனே அந்த மோசேனுடைய சரீரத்தை யார் கைப்பற்றினது? யார் கைப்பற்றினது? பிசாசு. இன்னைக்குமே செத்து போன சரீரங்களை அவன் கைப்பற்றுவான். சரீரத்தின் மேல அவனுக்கு அவ்வளவு வெறி, அவ்வளவு ஆசை. மோசேயினுடைய சரீரத்தை கைப்பற்றிக்கிட்டான். உடனே அங்க பரலோகத்துல இருந்து மிகாவேல் அவன் கூட யுத்தம் பண்றாரு, அவன் கூட பேசுறாரு, அவன் அப்புறப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் மிகாவேல் தலைமையில நிறைய தூதர்கள், தேவன் எல்லாரும் சேர்ந்து மோசேயின் சரீரத்தை அடக்கம் பண்றாங்க. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மாமிசத்திற்காக போராடுகிறவன் ஒருத்தன் இருக்கான், உன் மாமிசத்துக்காக. அதனால நீ மற்றொரு மாமிசத்துல போராடாம உன் மாமிசத்திற்காக நீ போராடுன்னு சொல்றாரு ஆண்டவர். கைத்தட்டு வர மாட்டேங்குது பாருங்களேன். ரொம்ப யோசிக்கிறீங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இன்னைக்கு எத்தனை பேருடைய சரீரத்துக்குள்ள அசுத்த ஆவிகள் இருக்கிறது? முனி நிறைய பேருக்குள்ள, பெண்களுக்குள்ள இருக்கிறது. எனக்குள்ள அசுத்தாவி இல்லை அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கை அசைச்சு காமிங்க. அது பரம்பரையா தொடருதுன்னு பெருமையா வர சொல்லிக்கிறாங்க. நீங்க அசுத்தாவியின் கூடாரமா? அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில சுகம் இல்லை, நிம்மதி இல்லை, கணவர் கூட சந்தோஷமா வாழ முடியல, சண்டை, ஒரே சண்டை. பேய் கூட எப்படி இங்க வாழ முடியும்? அதனாலதான் கர்த்தர் சொல்றாருங்க, உன் மாமிசத்துக்காக நீ என்ன செய்? போராடு. ஒரு சின்ன ஒரு இடத்தை உன் மாமிசத்துல கொடுத்துட்டாலும் பிசாசு உரிமை பாராட்டி வந்துருவான். அதனாலதான் உன் மாமிசத்துல பிசாசு உனக்குள்ளே நுழையாதபடிக்கு ஒரு சின்ன இடம் கூட கொடுக்காத. ஏன்னா இந்த மாமிசம் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது மண்ணுதான், ஆனா ஆண்டவர் அதை பொன்னாக்கி உனக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ புண்ணாக்கிக்கிற. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன், கையை பிடிச்சு சொல்லுங்களேன், உங்க சரீரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதம். ஆனா இத நீங்க காத்துக்கொள்றதுல, இதுக்காக நீங்க போராடுகிறதுல கவனம் இல்லாம போயிட்டீங்கன்னா பிசாசு இத அவனுக்கு சொந்தமாக்கிடுவான். ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம மாமிசத்திற்காக நம்ம போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நான் சொல்லுகிற வசனத்தை கவனமா காது கொடுத்து கேளுங்க. கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். சகோதரா, கர்த்தர் பேசுகிறார். உனக்குள்ள உன்னுடைய மனதில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். ஒரு பக்கம் பிசாசு, இன்னொரு பக்கம் மனுஷன். அதைத்தான் நான் சொன்னேனே, இச்சையின் ஆவிகள். சில மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இச்சையின் ஆவிகள் இன்னொரு மாமிசத்தை எப்படியாகிலும் தங்களுடைய ஆசைகளுக்கும் தங்களுடைய விருப்பங்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி, பிரயாசம். ஒரு பக்கம் மனுஷர்கள், இன்னொரு பக்கம் அசுத்த ஆவிகள்.
ஆனா இன்னொரு பக்கம் இதை காக்கிறதுல நம்மளை விட கரிசனையா, நம்மளை விட சின்சியரா தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. கர்த்தர் உன்னை பேய் தொடாதபடிக்கு, கர்த்தர் உன்னை மனுஷன் உன்னை தொற்றாதபடிக்கு கர்த்தர் உன்னை அவர் தங்குகிற அவருடைய வீடா மாத்திடுறாரு. நீங்க அவருடைய வீடா மாறி விடுகிறீங்க. உங்க சரீரம் அவருடைய வீடா மாறி விடுகிறது. அவர் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா பிசாசு தொட முடியுமா? அவர் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா எந்த மனுஷனும் தொட முடியுமா? முடியாது. அவர் உங்களை அவருடைய வீடா மாத்திடுறாரு. நல்ல கையை தட்டி அவருக்கு நன்றி சொல்லு. நாம் அவருடைய வீடாய் மாற்றப்படுகிறோம். அது எதுக்கு தெரியுமா? நம்ம சரீரத்தை பிசாசு தொற்றக்கூடாது என்பதற்காக, பிசாசு பயன்படுத்தி கூட விடக்கூடாது என்பதற்காக, நம்முடைய சரீரத்தை மனுஷர்கள் சில ஆசை இச்சைகளுக்கு பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக இதுக்குள்ள தேவன் வந்து இதை பரிசுத்தத்தில் நடத்துகிறார். இதில் அவருடைய ஆளுகையை வைக்கிறார். இது அவருடைய வீடா மாத்திடுறார். இது அவருடைய ஆளுகையா மாத்திடுறார். இது அவருடைய ராஜ்யமாய் மாற்றி விடுகிறார். நான் சொல்லுவேன், நம்ம சரீரத்தை நம்மளை விட பாதுகாக்கிறதுல இயேசு கிறிஸ்து ரொம்ப மகிமைக்குரியவர். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் கால்கள் சாலைகளில் கிடக்கிற ஒரு கல்லுல மோதி நீ ரத்தம் சிந்தி விடாதபடிக்கு ஆண்டவர் உன்னை நடக்க விடுறதில்ல, உன்னை தூக்கி கொண்டு செல்லுகிறார். நான் சொல்றேங்க, நம்மள அநேகரை எத்தனையோ முறை தூதர்கள் மூலமாய் கர்த்தர் தூக்கி சுமந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? நம்மளை விட நம்முடைய சரீரத்திற்காக போராடுகிற இந்த தேவன் பெரியவராக இருக்கிறாரு. நல்ல தலைக்கு மேல் கூட கைத்தட்டி இந்த தேவனை மகிமைப்படுத்துவோமா? நாம் மாம்சத்திற்காக ஏன் போராட வேண்டும்? இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் நிருபம் 1வது அதிகாரம் 23, 24. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். நீங்க சரீரத்துக்காக ஏன் போராடணும் தெரியுமா சகோதரர்களே? நான் சொல்லுகிறத நிமிர்ந்து கவனித்து கேளுங்க. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று. உங்க சரீரம் உங்களுக்கு இருந்தா தான், உங்க சரீரத்தில் நீங்க இருந்தா தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க பிரயோஜனப்பட முடியும். உங்க சரீரத்தை விட்டு நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பிரயோஜனப்பட முடியாது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பிரயோஜனப்பட முடியாது. இன்னைக்கு உங்க பிள்ளைகளெல்லாம் கவலையற்று இருக்கிறார்கள், அப்படித்தானே? நீங்களாம் கவலையற்று தானே இருக்கிறீங்க. பிறந்த நாள் ஆன உடனே என்ன வந்துடுது? ட்ரெஸ் வந்துடுது. பிறந்த நாள் ஆன உடனே என்ன வந்துடுது? கேக்கு வந்துடுது. பள்ளிக்கூடம் திறந்த உடனே பேக்கு வந்துடுது. பெற்றோர்கள் இருக்கிறதுனால. இந்த பெற்றோர்கள் இல்லைன்னா பிள்ளைகளுக்கு கஷ்டம்தானே.
அப்ப பெற்றோர்கள் சரீரத்தில் இருப்பது பிள்ளைகளுக்கு அவசியம். அதே போல ஒரு போதகர் நான் சரீரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது. நான் என் சரீரத்தை விட்டு பிரிஞ்சு நான் பரலோகத்துக்கு போயிட்டோம்னா அது எனக்கு நன்மை தான். ஆனால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிருமே, உங்களுக்காக ஜெபிக்க முடியாமல் போயிருமே, உங்களுக்காக போதிக்க முடியாமல் போயிருமே, உங்களுக்கு ஆராதனை நடத்த முடியாமல் போயிருமே, என் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் நின்று போயிருமே. அதைத்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு. ஒரு பெற்றோர் சரீரத்தில் இருப்பது பிள்ளைகளுக்கு அவசியம். ஒரு போதகர் சரீரத்தில் இருப்பது விசுவாசிகளுக்கு அவசியம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம், உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அவசியம், அவங்களுடைய ரட்சிப்புக்கு அவசியம். அதனால தான் நாம் நம்முடைய சரீரத்துக்காக என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். நான் சொல்லுது புரிகிறதா? தூக்க மயக்கம் அப்படியே பொங்குகிறது. கைகளை ஒரு தலையிலையா சொல்லுங்களேன், சத்தத்தை ஒரு தலையிலையா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. மத்தியானத்தில் தூக்கம் வருது அப்படின்னா எவ்வளவு கிருபை பெற்ற ஜனங்கள் நீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நிமிர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ள பார்த்து நல்லா விழித்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த பக்கம் இருக்கவங்களை கையை பிடிச்சி கேளுங்க. நல்ல விழித்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. பிசாசு உங்களுக்குள்ள இருக்கிறான், உங்க சரீரத்தை பிடிச்சு வச்சிருக்கிறான் என்பதற்கு அடையாளத்தில் இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று. ஆமாம், எத்தனை பேருக்கு தூக்கம் வருது பிரசங்கம் பண்ணும்போது? இதுவும் ஒன்று. அல்லேலூயா. பிரசங்கம் கேட்கும்போது என்ன வரக்கூடாது? தூக்கம் வரக்கூடாது. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன் உற்சாகமாக. மாம்சத்தில் போராடக்கூடாது. பிரதர், எதில் போராட வேண்டும் சொல்லுங்களேன். உங்க மாமிசத்திற்காக நீங்க என்ன செய்யணும்? போராடும். ஏன்னா ஒரு பக்கம் பிசாசு, இன்னொரு பக்கம் மனுஷர்கள், இன்னொரு பக்கம் தேவன். தேவன் நம்முடைய சரீரத்தை நமக்கு பிரயோஜனப்படுத்த அவர் நம்மிடத்தில் வருகிறார். ஆனா இன்னொரு பக்கம் பிசாசும் மனுஷர்களும் நம்முடைய சரீரத்தை தேவன் நமக்கு எதுக்கு கொடுத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற விடாம அதை கெடுப்பதற்கும் அதை பாழ்படுத்துவதற்கும் அது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போவதற்கும் அவர்கள் செய்யும்படி வருகிறார்கள். அதனாலதான் இந்த காலவேளையில கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறாரு, நீ மாம்சத்துல போராடின காலம் போதும். இன்னொரு மாம்சத்துல அதுக்கு விரோதமா எழும்பி காயினை போல சவுலை போல நீ எழும்பி போராடினது போதும். உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த மாம்சத்திற்காக போராடு. இந்த மாம்சத்திற்காக நீ ஏன் போராடணும்னா, இந்த மாம்சத்துல நீ இருந்தாதான் அது உன் குடும்பத்துக்கு பிரயோஜனம், உன் பிள்ளைகளுக்கு பிரயோஜனம். இன்னைக்கு பிசாசு உன்னை உன் பிள்ளைகளுக்கு பிரயோஜனப்பட விடாம, உன் மனைவிக்கு பிரயோஜனப்பட விடாம, உன் கணவனுக்கு பிரயோஜனப்பட விடாம, உன் உறவினர்களுக்கு பிரயோஜனப்பட விடாம, ஊழியத்திற்கு பிரயோஜனப்பட விடாம உன்னை எப்படி ஆகிலும் இந்த சரீரத்திலிருந்து வெளியேற்ற விரும்புகிறான். அதனாலதான் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, உன் மாமிசத்துக்காக போராடு என்று சொல்லுகிறார் கர்த்தர். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இன்னைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய மாமிசத்தை காத்துக்கொள்ளாததுனால, தாய் தகப்பன் தங்களுடைய மாமிசத்தை காத்துக்கொள்ளாததுனால பிள்ளைகள் எதிர்காலம் பாழாய் போய் விடுகிறது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் சூனியமாகி விடுகிறது. நல்ல படிக்கிற பிள்ளைகளாக இருக்கும், ஆனா மேற்படிப்பு படிக்க முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா, உங்க சரீரம் நல்லா இருந்தா, உங்க சரீரத்தை நீங்க பிரயோஜனப்படுத்தி கொண்டீங்கன்னா நல்ல உழைப்பீங்களே, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அடித்தளம் அமைத்து கொடுப்பீங்களே. அதைத்தான் இங்க சொல்றாரு, நீ சரீரத்துல நீ இருந்தீன்னா அது
உனக்கு அவசியம், உன்னை சார்ந்தவர்களுக்கு அவசியம். அதனால உன் மாமிசத்துல உன்னுடைய சிந்தனையை வை. உன் மாமிசத்தை பாதுகாக்கிறதுல உன் சிந்தனையை வை. வியாபாரிக்க விட்டுறாத. உன்னுடைய விருப்பத்துக்கும் உன்னுடைய இஷ்டத்துக்கும் விட்டுறாத. அதுக்காக நீ போராடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த மாமிசத்திற்காக நம்ம எப்படி போராடலாம் அப்படிங்கிறத குறித்து தான் ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் சொல்லுகிறத நீங்க முதலாவதாக எழுதிக்கோங்க. நீங்க பேனா வச்சிருந்தீங்கன்னா நான் ஒண்ணா பிற்பாடு சொல்லுகிறேன். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுதல். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுதல். இரண்டாவது, பிசாசு உங்களுக்கு கொடுக்கும் வாய்ப்பை தள்ளிவிடுதல். பிசாசு உங்களுக்கு கொடுக்கும் வாய்ப்பை தள்ளிவிடுதல். மூணாவது, மற்றவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை உங்களிடத்தில் பயன்படுத்த விடாதிருங்கள். நான் சொல்றது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான சத்தியம். உன் சரீரம் ரொம்ப முக்கியம். நீங்க இந்த சரீரத்தில் இருப்பது ரொம்ப அவசியம். நான் சொல்லுகிறது புரிகிறதா? எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? ஃபர்ஸ்ட், தேவன் உனக்கு கொடுக்கிற வாய்ப்பை நீ அசட்டை பண்ணாத, நீ தள்ளாத. ஒரு கூட்ட மக்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாங்க. அது யாரு அப்படின்னா நினிவே பட்டணத்து மக்கள். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அதை நம்ம வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவன் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஹல்லேலூயா. நினிவே பட்டணத்தை குறித்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, தேவன் தீர்மானித்த வார்த்தை. அது கவிழ்க்கப்பட்டு போம். அது எப்படி கவிழ்க்கப்பட்டு போம்? கவிழ்க்கப்பட்டு போம் அப்படின்னா இப்படி இருக்கிறது. நினிவே பட்டணம், ராஜா இருக்கிறாரு, மக்கள் இருக்கிறாங்க, பெரியோர் சிறியோர், பிரபுக்கள், அதிகாரிகள், சிறுவர்கள், வாலிபர்கள், பெண்கள், ஆடுகள், மாடுகள், அப்படி சொல்லி எல்லாம் இருக்கிறாங்க நினிவே பட்டணத்தில். அந்த பட்டணம் பார்த்தீங்கன்னா 3 நாள் பயணம் பண்ணுகிற ஒரு பெரிய பட்டணம். அதாவது ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூளைக்கு பயணப்பட்டு போகணும்னா 3 நாள் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்டணம்.
ஆனா அந்த பட்டணத்தை குறித்து தேவன் சொன்ன வார்த்தை, அவங்க தேவனுக்கு விரோதமா வாழ்ந்ததுனால, அவங்க தேவனுடைய வழியில நடக்காம அவங்க பொல்லாத வழியில நடந்ததுனால அவங்களுக்கு விரோதமா தேவன் தீர்மானித்த காரியம் என்னன்னா அது கவிழ்க்கப்பட்டு போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே மிஞ்சாது, ஒண்ணுமே மிஞ்சாது. தம்பி, நான் சொல்ல கவனிக்கிறியா? வாய்ப்பை தவற விடாத, வாழ்க்கை இழந்து போயிடுவேன். ஆண்டவர் சொன்னது இப்படி, ஆனா அந்த ஜனங்கள் இப்படி செய்ய போறாருன்னு நினைச்ச உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு சாம்பலை போட்டுக்கிட்டு அதுல படுத்துக்கிட்டு உபவாசம் கூறினார்கள். ஆடுகள் சரி, மாடுகள் சரி, எல்லாமே உபவாசம். அந்த தேசத்துல நாய் பூனை கூட உபவாசம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோறு வைக்காம போட்டிருப்பாங்க, எல்லாரும் உபவாசம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில காமிச்சதுனால ஆண்டவர் இப்படி செய்வேன்னு இருந்ததை இப்படியே வச்சுட்டாரு. அதுல ஒண்ணு கூட அழிஞ்சு போவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கல. அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டார்கள், எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டார்கள். நீ நினைச்சீனா உன்னுடைய வாழ்க்கையில எதையும் இழந்து போகாம, எதையும் அழிவுக்குள்ள கொண்டு போகாம காத்துக்கொள்ள முடியும். உன்னையும் காத்துக்கொள்ள முடியும். நீ நினைச்சீனா நீயும் அழிஞ்சு போகாம காத்துக்கொள்ள முடியும். ஒரு சரீர வாழ்க்கையில நீ நிலைத்திருக்க முடியும். நீ மாத்திரமல்ல, உன் குடும்பத்தை காத்துக்கொள்ள முடியும், உன் பிள்ளைகளை காத்துக்கொள்ள முடியும், உன் ஆடுகளை காத்துக்கொள்ள முடியும், உன் மாடுகளை காத்துக்கொள்ள முடியும். உனக்கு சொந்தமானதுல ஒன்றையும் நீ இழந்து போகாம அதை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஒன்னே ஒண்ணு, தேவன் உனக்கு கொடுக்கிற வாய்ப்பை, தேவன் உனக்கு கொடுக்கிற வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ளும் போது, ஹல்லேலூயா, போக மாட்டேன்னு சொல்றாரு யோனா. இன்னைக்கு நாங்கெல்லாம் அப்படி சொல்லல. வாலண்டரியா வந்து உனக்காக பேசினாலும் நீ அதை அசட்டை பண்ற, அதை கேட்க மாட்டேங்கிற, அந்த வார்த்தைக்கு அர்ப்பணம் செய்ய மாட்டேங்கிற. ஆனா இங்கே யோனா போக மாட்டோம்னு சொல்றாரு. ஆனா போக மாட்டோம்னு சொன்னவரை கடலுக்குள்ள தூக்கி போட வச்சு, மீனுக்குள்ள போக வச்சு, மீனை கரையில கக்க வச்சு, அந்த கடற்கரையில ஒரு ஆமணக்க வளர வச்சு, அந்த ஆமணக்க வெட்டுக்கிளிகளை வச்சு போட வச்சு, வெயில அடிக்க வச்சு, அதுக்கு பிறகு ஒரு உணர்வை ஏற்படுத்தி மறுபடியும் கொண்டு போறாரு. அங்க போய் விருப்பம் இல்லாம தான் பிரசங்கம் பண்றாரு. இவருக்கு அந்த ஜனங்கள் மேல நேசம் கிடையாது, இவருக்கு அந்த ஜனங்கள் மேல பாசம் கிடையாது. ஏன்னா இவர் இஸ்ரவேலர், அந்த ஜனங்களோ அசிரியர்கள். அவங்க ஒரு காலத்துல இந்த இஸ்ரவேலர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினதுனால, அவங்களுக்கு விரோதமான எண்ணம், கசப்பு இவருக்கு இருந்ததுனால அந்த ஜனங்களுக்கு துர்ச்செய்தியை சொல்லி அந்த மக்களுக்கு வாழ வைப்பதற்கு ஒரு வழியை இவரால திறந்து கொடுப்பதற்கு மனசு இல்லை. ஆனால் விருப்பம் இல்லாம தான் சொல்றாரு. ஆனா அப்படி சொல்லப்பட்ட வார்த்தையிலேயே அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை கட்டி கொண்டார்கள், தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அவங்க சொன்ன வார்த்தை, யோனா சொன்ன வார்த்தை, இன்னும் 40 நாள் அதுக்குள்ள நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், அதுக்குள்ள நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு யோனா சொல்றாரு. அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட அசட்டை பண்ணல. அந்த வார்த்தைக்கு நடுங்கினாங்க, அந்த வார்த்தைக்கு நடுங்கி அது அப்படியே பரப்புனாங்க. காட்டு தீயாய் பரவினது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துர்ச்செய்தி வேகமா பரகும், ஆனா ஒரு நற்செய்தி வேகமா பரகாது. ஆனா இங்கே அங்க உள்ள ஜனங்கள் அதை அப்படியே ராஜாவுக்கு தெரியப்படுத்தினாங்க. ராஜா உத்தரவு போட்டாரு. அதுவும் எப்படி விசுவாசித்து ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? இந்த தெய்வம் இரக்கமுள்ளவர், இந்த தெய்வம் மன்னிக்கிறவர், அதனால நமக்கு அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொண்டு அவர் பாதத்தில் நம்மளை தாழ்த்துவோம், அவர் பாதத்தில் நம்மளை வெறுமையாய் மாற்றுவோம். அவர் ஒருவேளை நமக்கு மன்னிச்சாலும் மன்னிக்கலாம், செய்ய வேண்டிய அந்த தீங்க செய்யாதபடிக்கு அவர் மனஸ்தாபப்படுவார்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்திருந்தாங்க. அவங்க விசுவாசித்தபடியே தேவன் அந்த மக்களுக்கு இறங்கினாரு. ஹல்லேலூயா. தேவன் அந்த மக்களுக்கு இறங்கினாரு, தேவன் அந்த மக்களுக்கு இறங்கினாரு.
நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பு இல்லைங்க, 1000 வாய்ப்பு கொடுக்கிறார். இன்னும் வாய்ப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு கூட வாய்ப்பு கொடுக்கிறார். என் வார்த்தை உன்னை நோக்கி வரும் பொழுது என் வார்த்தைக்கு உன்னை அர்ப்பணம் செய். உனக்கு ஒரு வார்த்தை தேவனிடத்தில் இருந்து வருகிறது என்றால் ஒரு காரணத்தோடு தான் வருகிறது, ஒரு அர்த்தத்தோடு தான் வருகிறது. உனக்கு அழிவு, உனக்கு விரோதமான காரியங்கள் காத்திருக்கிறது உன்னை அழிக்கும்படியாக. அதனாலதான் தேவன் அந்த அழிவிலிருந்து உன்னை காக்கும்படிதான் இன்னைக்கு வார்த்தை அனுப்புறாரு. ஆனா இந்த தேவனுடைய வார்த்தை உனக்கு அசட்டையாய் தெரிகிறது, உனக்கு அற்பமாய் தெரிகிறது. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னால் அசட்டை பண்ணப்படக்கூடாது. நீ அசட்டை பண்ண 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 உன்னுடைய வாழ்க்கையில நீ அழிவை வா வா என்று கூப்பிடுகிறாய். ஆனா ஆண்டவர் உனக்கு அனுப்புகிற அந்த வார்த்தைக்கு நீ அர்ப்பணம் செய்ய செய்ய உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அழிவை நீ தடுத்து நிறுத்துகிறாய். உன் குடும்பத்துக்கு வரக்கூடிய அழிவை நீ தடுத்து நிறுத்துகிறாய். நல்ல கையை தட்டுங்களேன். இவ்வளவு கத்தி பேசுற இதுலயும் தூக்கம் வருதா? நல்ல 2 கையை தட்டி வாயை திறந்து வாய்ப்பு உனக்கு கிடைக்காம போகலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. இன்னைக்கு ஆராதிக்கிற வாய்ப்பு உனக்கு கொடுத்திருக்கிறாருன்னா பயன்படுத்திக்கோ. இன்னைக்கு வேத பாட கூட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுத்திருக்கிறாருன்னா பயன்படுத்திக்கோ. நீ நரகத்தின் அழிவில், நீ பாதாள அழிவில் போய் விழுந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு வாய்ப்பு அல்ல, 2 வாய்ப்பு அல்ல, 1000 வாய்ப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். ஆனா இந்த வாய்ப்பு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை உனக்கு அற்பமாய் தெரியலாம். ஆனா உனக்கு அற்பமா தெரியக்கூடாது. உனக்கு நடுக்கம் தான் ஏற்பட வேண்டும். நான் ஒன்று சொல்றேங்க, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது அப்படின்னா நீங்க நிச்சயமா உங்களை அழிவிலிருந்து காப்பாத்திக்கிருவீங்க. உங்க குடும்பத்தை அழிவிலிருந்து காப்பாத்திக்கிருவீங்க. உங்க வீட்டில் ஒரு நாயை ஒரு பூனையை கூட அழிவ நீங்க அனுமதிக்க விட மாட்டீங்க. அழிந்து போவதற்கு நீங்க விட மாட்டீங்க. அதை கூட காப்பாத்திடுவீங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள அசட்டை, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் இன்னொரு முறை பார்த்துக்கலாம், பாஸ்டர் சும்மா பேசுறாரு, அவர் பொழப்புக்காக பேசுறாரு, அப்படியெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்களும் உங்களுக்குரியவைகளும் அழிந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. நினிவே பட்டணத்து ஜனங்களை போல உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்யுங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற, தேவனுடைய வார்த்தைக்கு விழுகிற, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தங்களை ஒப்படைக்கிற, தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பெற்றுக் கொள்ளுகிற, மாற்றத்தை உண்டாக்கி கொள்ளுகிற மக்களை பார்க்க முடியல. அந்த நினிவே பட்டணத்து ஜனங்களை போல மாறுகிற ஜனங்களை பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி தெரியுமாங்க? நான் சொல்றதை கவனிங்க. வந்த வெட்டி அழுகிற ஜனங்க, புத்தி இல்லாத ஜனங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், வராததற்கு முன்ப அழுது தங்களை மாற்றி அழிவை தடுக்கிறவங்க தான் புத்தி உள்ள ஜனங்க. ஆனால் வந்த பின்பு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுகிற ஜனங்கள் புத்தி இல்லாத ஜனங்கள், கூமுட்டைகள். உண்மையை சொல்கிறேன். அரசாங்க ஆஸ்பத்திரியில் பிரேத பரிசோதனை கூடத்துக்கு முன்னாடி அழுகிறது புத்தி இல்லாத தன்மை. வீட்டில் செத்து கிடக்கிற பிரேதங்களுக்கு முன்னாடி அழுகிறது புத்தி இல்லாத தன்மை. ஆனால் இந்த தேவ சமூகத்தில் ஆண்டவர் பேசும் பொழுதெல்லாம் அழுது 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 அழிவை தடுக்கிறது தாங்க புத்தி உள்ள தன்மை. நல்ல கையை தட்டி ஒன்ன பார்த்து தான் கர்த்தர் பேசுறார். எஸ்தர் மாதிரி எழும்பு. சுரணை இல்லாமல் கிடக்கிற, உணர்வு இல்லாமல் கிடக்கிற உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசுறார். மொர்தெக்காய் மாதிரி பேசுகிறார். இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தீனா
யூதருக்கு சகாயம் வேறொரு வழியில வரும், ஆனால் நீ உன் தகப்பன் குடும்பத்தார் அழிந்து போய்விடுவீர்களே. தேவன் உனக்கு கொடுக்கிற வாய்ப்பை, தேவன் உனக்கு கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்து. கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறார்னா அதை தேவனுக்காக பயன்படுத்து, உனக்காக பயன்படுத்து, சபைக்காக பயன்படுத்து. நல்ல கையை தட்டி ஆவியில நிறைஞ்சு ஆமென், அல்லேலூயா. இந்த ஜனங்கள் தேவனை மனஸ்தாபப்பட வைத்தார்கள். இந்த ஜனங்கள் தேவனுடைய மனசை மாற்றினாங்க. தேவன் மனம் மாறாதவர் தான், வாக்கு மாறாதவர் தான். ஆனா நீங்க நினைச்சா மாத்திரலாம். தேவன் மனம் மாறாதவர் தான், ஆனா நீங்க மண்டியிட்டீங்கன்னா அவர் மாறிடுவாரு. அழிவை செய்யாதபடிக்கு மாறிடுவாரு. நீ கதர்னா, நீ கண்ணீர் வடிச்சீனா, அவருடைய பாதத்தை பிடிச்சீனா, அவர் செய்வேன்னு சொல்லியிருந்த அந்த தீங்கை செய்யாதபடிக்கு மாறிடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையும் இங்கே பார்க்கிறோம். அடிக்கணும்னு நினைச்சவரு அந்த ஜனங்களுக்காக பரிதாபப்படுறாரு. யோனாட்ட சொல்றாரு, யோனா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனா? பரிதபிக்கிறார் அந்த ஜனங்களுக்காக. அழிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிதபிக்கிறார். ஏன்னா அந்த ஜனங்கள் தேவனுடைய இருதயத்தில் அப்படி ஒரு மாற்றத்தை, அப்படி ஒரு இரக்கத்தை, அப்படி ஒரு கவரும் தன்மையை பெற்றுவிட்டார்கள். ஏன்னா அவங்களிடத்தில் அசட்டை இல்லை. ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போக போகிறது இன்னும் 40 நாள்ல அப்படின்னு சொன்ன உடனே அது காட்டு தீயாய் பரவினது. நடுங்கினார்கள் ஜனங்கள். இன்னைக்கு உன்னை பார்த்து 1000 முறை பேசுறாரு, ஆனா தேவனுடைய வார்த்தையை மதிக்கிறாயா? தேவன் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்துகிறாயா? எத்தனை முறை தள்ளுற, ஆனாலும் வாய்ப்பு கொடுக்கிறார். உனக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறதுனா அது உனக்கு கொடுத்த வாய்ப்பு. ஆனா இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஒரு நாள் உனக்கு கிடைக்காமல் போகலாமே. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, தேவன் உனக்கு கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்திட்டீனா உன் சரீரத்தை நீ காத்துக்கொள்வையே, உன் சரீரத்தை காத்துக்கொள்வையே, உன் குடும்பத்தை காத்துக்கொள்வையே, உன் பிள்ளைகளை காத்துக்கொள்வையே. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு அசட்டை பண்ணாதீங்க. நம்ம நிறைய சொல்லலாம், ஆனால் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அதனால நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போகிறேன். பிசாசு கொடுக்கும் வாய்ப்பை தள்ளிவிடுங்கள். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும், அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று, தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி, தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. பிசாசு உங்களுக்குள்ள வருவதற்கு ஒரு வழியை தேடுவான். நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீ பரிசுத்தமா இருந்தேனா, நீ தேவனுக்கு அர்ப்பணிப்போடு இருந்தேனா, உனக்குள்ள ஒரு வியாதியையும் அவனால் கொண்டு வர முடியாது. உன் சரீரம் தேவனுடைய பாதுகாப்புல இருக்கும். அதனால பிசாசு என்ன செய்வான்னா, உன்னை அசுத்தப்படுத்துவான், உன்னை தீட்டுப்படுத்துவான். எப்படி தீட்டுப்படுத்துவான்? இந்த உலகத்தின் மூலமா, பாரம்பரியங்கள் மூலமா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள் மூலமா உன்னை அசுத்தப்படுத்துவான். உன்னை அசுத்தப்படுத்திட்டான்னா உனக்குள்ள வந்துருவான். அது பிசாசின் தந்திரம். இலவசமாவே கொடுப்பான் உனக்கு. இங்கே தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ எனக்கூடிய ஒரு 4 வாலிபர்களுக்கு ராஜாவின் போஜனம் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. ராஜாவின் போஜனம் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? ராஜாவின் போஜனம் எப்படி இருக்கும்? மாமிசம்
இல்லாமல் இருக்காது, மதுபானம் இல்லாமல் இருக்காது, ருசி குறைந்து இருக்காது. எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த தானியேல், இந்த 4 வாலிபர்கள் ஆசைப்படல. ஏன்? தங்களுடைய சரீரத்தை அவங்க காத்துக்கொள்ள விரும்பினார்கள். தங்களுடைய மாமிசத்திற்காக போராட விரும்பினார்கள். ஐயா, எங்களுக்கு பிரியாணி வேண்டாம், எங்களுக்கு மதுபானம் வேண்டாம், எங்களுக்கு ருசியான ராஜாவின் சாப்பாடு வேண்டாம், எங்களுக்கு காய்கறி போதும், எங்களுக்கு பருப்பு வகைகள் போதும், நாங்க அதை வச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அந்த பிரதானிகளின் தலைவனிடத்துல போய் கேட்கிறான். தானியேல் கேட்கிறாரு, நான் 3 வாலிபர்களும் கேட்கிறார்கள், 4 பேரும் கேட்கிறாங்க. அவன் பதறுகிறான். தம்பி, உங்க வாலிபர்கள் எல்லாருக்கும் ராஜாவின் போஜனம் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட நாள்ல வர சொல்லியிருக்கிறாரு, எல்லாருடைய முகத்தையும் பார்ப்பாரு. அப்ப மாமிச உணவுகளை சாப்பிட்ட வாலிபர்களுடைய முகம் களையா இருக்குமே, உங்களுடைய முகம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அவர் விசாரித்து எங்களை அழிச்சு போட்டுருவாரு அப்படின்னு சொன்னபோது இந்த வாலிபர்கள் சொல்றாங்க, ஒரு 10 நாள் எங்களுக்கு காய்கறி கொடுத்து பாருங்க, எங்களுக்கு பருப்பு வகைகள் கொடுத்து பாருங்க அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட அனுமதி கேட்குறான். உடனே அவரு கொடுக்குறாரு. ஒரு 10 நாள் காய்கறியும் பருப்பு வகைகளையும் சாப்பிட்றாங்க. தீட்டுப்படாத பரிசுத்தமான உணவுகளை இவங்களுக்கு ஆக்கி தராங்க, சாப்பிட்றாங்க. அந்த உணவுகள்லாம் அதாவது பேல் என்கிற ஒரு விக்கிரக கோயிலுக்குள்ள கொண்டு போகப்பட்டு அங்கே அதுக்கு படைக்கப்பட்டு அது பூசை செய்யப்பட்டு அதுக்கு பிறகு தான் அரண்மனையில் ராஜா சாப்பிடுவாரு, எல்லாருக்குமே பரிமாறப்படும். அதனால தான் அது தீட்டுப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட மறுத்து இதை சாப்பிட தங்களை அர்ப்பணித்தார்கள். 10 நாள் கழித்து அந்த பிரதானி இவங்களை அழைத்து பார்க்கும் பொழுது அந்த மாமிச உணவு சாப்பிட்டவங்களை விட இவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு களைவுள்ளதா இருந்தது. ஏன் தெரியுமா? அங்கே தேவ பிரசன்னம் இருந்தது, அந்த முகத்துக்குள்ள தேவ பிரசன்னம் இருந்தது, அந்த இருதயத்துக்குள்ள தேவ பிரசன்னம் இருந்தது. கர்த்தருக்காக தீட்டுப்படாமல் பரிசுத்தமா வாழ்வ அப்படின்னு நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா உங்க இருதயத்துல தேவ பிரசன்னம் இருக்குமே, உங்க முகத்துல தேவ பிரசன்னம் இருக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஆச்சரியப்படுறான். அதுக்கு பிறகு கடைசி வரைக்கும் அவங்க அந்த சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. ஆனால் ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம் நடந்தது தெரியுமா? நேபுகாத் நேச்சார் ராஜா இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது இவங்களோடு கூட இருந்த அந்த வாலிபர்களை பார்க்கணும், அந்த 127 தேசத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களை பார்க்கலாம். இவங்களிடத்தில் அவங்க கேள்வி கேட்குறான். 10 மடங்கு சாமர்த்தியம், 10 மடங்கு அவங்கள விட அறிவு, அவங்கள விட ஞானம், சகல பாசைகளையும் கற்றுக்கொள்றாங்க. அவங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை, மறைபொருள் எதுவுமே இல்லை. பயங்கரமான ஒரு விசேஷித்த கிருபைகளினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க சரீரத்தை பிசாசு தீட்டுப்படுத்தணும்னு நினைப்பான், உங்க சரீரத்தை விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்கள் மூலமாய் தீட்டுப்படுத்தணும்னு நினைப்பான், பாரம்பரியங்கள் மூலமா தீட்டுப்படுத்தணும்னு நினைப்பான். ஆனா அதையெல்லாம் நீங்க அவாய்டு பண்ணினீங்கன்னா கர்த்தர் உங்களை மற்றவங்கள மாதிரி நடத்த மாட்டாரு, மற்றவங்களை விட மேல நடத்துவாரு, மற்றவங்களை விட உயர்த்தி வச்சிருப்பாரு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, தீட்டுப்படுத்தாம இருக்க முடியலையே. உனக்கு இலவசமா வாங்கி கொடுக்கும் மதுபானம் உலகம். ஒரு பை அரிசி கேட்டுப்பாரு உன் நண்பர்கள்ட்ட, தரமாட்டான். ஆனா ஒரு கோட்டர் கேட்டுப்பாரு, தருவான். அதான் பிசாசு. அல்லேலூயா. இந்த உலகம் நீ அழியணும், நீ சாகணும், நீ தீட்டுப்படணும், அது பிசாசு. ஆனா நீ தான் வெளிப்பா இருக்கணும். உன் சரீரத்தை தீட்டுப்படாதபடி காத்துக்கொள்ளணும். மதுபானத்தை அருந்தி வெத்தலைய போட்டு பீடியை குடிச்சு புகையிலைய தின்னு பொடியை இருமி இழுவி தீட்டுப்படுத்தணும். அதனாலதான் உன் சரீரத்தில் வியாதி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எத்தனை வருஷமா அந்த பொடியை விட மாட்டேங்கிற? கையை பிடிச்சி சொல்லுங்களேன், எத்தனை வருஷமா நீ பொடியை இழுவிக்கிட்டு இருக்க பல்லுல? சொல்லுங்க. ஒருவேளை இருந்தாலும் இருக்கும்ல.
குத்து மதிப்பா சொல்லுங்க. நிறைய பொடி, சர்ச்சில் வந்து உட்கார முடியல, முட்டாயை போட்டுக்கிறது, தீட்டுப்படுத்தாத, பான் பறக்க குபு குபுன்னு அமுக்கிறது, போயலைய கொஞ்சம் அப்படியே. இப்போ அதுக்கு ஒரு மிஷின் கூட வந்திருக்கு போல, போய பிசைஞ்சு தர, அப்படி பிசைஞ்சு இப்படி உதட்ட உள்ள இழுத்து அமுக்கிறது, தூங்கும்போது கூட அப்படியே. அதனால தான் கேன்சர் வருது, கேன்சர். பீடி, விடிய விடிய பீடி. 50 வயசு தாண்ட மாட்டேங்கிறிய, நெஞ்சு வலி, டிபி. 70 வயசானாலும் சாகக்கூடாதுங்க. 90 வயசானாலும் நம்ம வீட்டுக்காரங்களாம் நம்ம சாவுக்காக ஜெபம் பண்ணணுங்க. அந்த அளவுக்கு தாங்க நம்மளை ஆண்டவர் படைச்சிருக்காரு. ஏன்னா கஞ்சி ஓடாதுங்க ஒன்றும். பேரம்பேத்தியா எங்கே நமக்கு கஞ்சி ஓடும்? அல்லேலூயா. எங்கள் தாத்தாவை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிடும், எங்கள் தாத்தாவை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்கள் தாத்தாவை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு. அந்த அளவுக்கு நமக்கு தீர்க்க ஆயுசு கொடுக்கணுங்க. ஆனால் 50 வயசை தாண்ட மாட்டேங்கிறிய. வளைகா ஒரு குழந்தைய கொடுக்க முடியல ஆண்டவர். குழந்தை வயிற்றுல இந்த கையிலையும் இந்த கையிலையும் ஒரு லோடு, இங்கே வரைக்கும் வளையல், இங்கே வரைக்கும் வளையல். மாப்பிள்ளைய பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மாலை, இவங்களுக்கு ஒரு மாலை, வர்றவங்களுக்கெல்லாம் தாலி. நீ காளி. ஒரு தட்டுல தான தர்மம் பண்றாங்களாம் தாலிய. நீ உன்னை தீட்டுப்படுத்துற தெரியுமா உனக்கு? இது பைபிள்ல ஆதாரம் இருக்குதா? நான் கேட்குறேங்க, வளைகாப்பு பாதுகாப்பா இயேசு கிறிஸ்து பாதுகாப்பா? சொல்லுங்க. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க. இனிமே வளைகாப்பு வச்சீங்கன்னா அவ்வளவுதான். அல்லேலூயா. உன் வளையல் பாதுகாக்காது, இயேசு கிறிஸ்து தான் பாதுகாப்பார். பைபிளில் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதான். நீ இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்து, ஆனாலும் உன்னை பாதுகாக்க முடியாது. ஆனால் நீ இராணுவமே இல்லாமல் ரோட்டில் உட்கார்ந்துருந்தாலும் உன்னை ஒருத்தரும் தொட விடாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி இங்க வா. வளைகாப்பு பாதுகாப்பா இயேசு கிறிஸ்து பாதுகாப்பா? போய் பேசுற, உட்கார். வளைகாப்பு பாதுகாப்பா இயேசு கிறிஸ்து பாதுகாப்பா? வளையல் போட விடாதீங்க, தீட்டுப்படுத்தாதீங்க, உங்க பிள்ளைகளை தீட்டுப்படுத்தாதீங்க. அதாவது நீங்க நிறைய பேர் சொல்ற சாக்கு போக்கு என்ன தெரியுமாங்க? கணவரை சொல்றாங்க, கணவர் வீட்டுக்காரங்களை சொல்றாங்க. நான் சொல்றேன், நீ கட்டி கொடுக்கும் போது நல்ல கணவரை கட்டி கொடு, விசுவாசியை கட்டி கொடு. எனக்கு என் மனைவியை கட்டி கொடுத்தது மாதிரி உன்னுடைய பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு விசுவாசிக்கு கட்டி கொடு, திருமணம் செய்து கொடு. நீ மொட்டை விட போக வேண்டியதில்லை, காது குத்த போக வேண்டியதில்லை, நீ ஆடி தீபாவளிக்கு அழைக்க வேண்டியதில்லை, கிறிஸ்மஸுக்கு புது வருஷத்துக்கு உன்னுடைய அன்பை நீ பரிமாறிக்கொள்ள வேண்டியதான். வளைகாப்பும் தேவை கிடையாது. அதாவது அறவர கேசு கூட கட்டி கொடுக்கக்கூடாது. நீ நான் சொல்றது புரியுதா? நீங்கள் கட்டி கொடுக்குறதெல்லாம் பண்ணிக்கும் எருமைக்கும் கட்டி கொடுத்துறீங்க. பிற நான் மொட்டை போட வரமாட்டோம்னா எப்படி? எருமை மாட்டு மேலே உட்காந்து போக வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. திருமணம் செய்யும் பொழுதே சரியா செய்யுங்க. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்களேன், நம்ம சரியா இருந்தோம்னா சாத்தான் சரியாயிருவான். நம்ம சரியில்லாதனால தான் சாத்தான் நம்மளை மேற்கொள்கிறான். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பாரம்பரியங்கள்னாலேயோ உலக அசுத்தங்கள்னாலேயோ போதை வஸ்துகளினாலேயோ உங்களை தீட்டுப்படுத்துகிற சினிமா, சீரியல் இவைகளினாலேயோ தீட்டுப்படுத்தாம உன் சரீரத்துக்காக ஐயோ வேண்டாம் ஐயோ வேண்டாம்னு கொரோனாவுக்கு பயந்து ஓடுறது மாதிரி மாஸ்கை போட்டுட்டு ஓட பிசாசு உன் பின்னாடி வர முடியாது. சமாதானம் பின்னாடி ஓடி வரும், சந்தோஷம் பின்னாடி ஓடி வரும்.
நான் சொல்லுகிறத கவனமா கேளுங்க. ஆண்டவர் நம்ம கூட பேசுறாருங்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல பாதுகாப்பதுல ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்ம தான் அவர் நம்மளை பாதுகாக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க அவருக்காக வாழுங்க. உங்களை 10 மடங்கு சாமர்த்தியமா வச்சிருப்பாரு. மற்றவங்களை விட உங்களை 10 மடங்கு சுகத்திலையும் சமாதானத்திலையும் செழிப்பிலையும் பாதுகாப்பிலையும் 10 மடங்கு வச்சிருப்பாரு. நம்புறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீ பரிசுத்தமுள்ளவளா இரு, நீ தானியலா இரு. பேர்ல இல்ல, வாழ்க்கையில, பிரதிஷ்டையில, அர்ப்பணிப்புல நீ பரிசுத்தமாயிரு, தானியலாயிரு. உன்னை மற்றவங்களை விட 10 மடங்கு மேல வச்சிருப்பாரு, 10 மடங்கு மேல வச்சிருப்பாரு, 10 மடங்கு மேல வச்சிருப்பாரு, சாமர்த்தியமா வச்சிருப்பாரு ஆண்டவர். இன்னைக்கு உலகத்து மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு வாலிப பிள்ளை வயசுக்கு வர முடியல, அதுக்கு எத்தனை பாரம்பரியங்கள். நம்ம வாழ்க்கையில தேவன் நன்மை கொடுக்கிறாருன்னா ஒன்னே ஒண்ணுதாங்க செய்யணும். உங்க சரீரத்தினால உங்க ஆவினால தேவனை மகிமைப்படுத்துங்க. பாஸ்டர் கூப்பிடுங்க, நல்லா பாட்டு பாடுவோம், நல்ல ஆராதனை செய்வோம், நல்ல ஒரு வார்த்தையை தேவனிடத்திலிருந்து பெறுவோம். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிப்போம், சாப்பாடு கொடுங்க, முடிங்க. இந்த சந்தனத்தை இழுவ, குங்குமத்தை இழுவ, தேங்காயை மடியில போட, உலக்கைய தாண்ட, உரல்ல இருந்து குதிக்க. நான் நினைக்கிறேன் உரல்ல இருந்து குதிக்க கூடாது, உங்க வீட்டு மாடியில இருந்து குதிக்கணும். அப்படியே நேரம் 108க்கு போய் அப்படியே பெட்ல போய் சேரணும். இந்த பிள்ளைகள் நீங்களே விரும்பக்கூடாதுங்க, நீங்களே விரும்பக்கூடாது. நீங்களே காத்திருக்கிறீங்க, எப்பொழுது எங்களுக்கு சடங்கு வைப்பார்கள். அண்டா வரும், குண்டா வரும், முண்டமும் சேர்த்து வரும். பிசாசு என்கிற அசுத்த ஆவிகளும் சேர்த்துதான் வரும். எங்கே விக்கிரகம் இருக்கிறதோ அங்கே பிசாசு நுழைவான். அதனாலதான் நாங்க எத்தனையோ முறை இயேசு நாமத்தினால போ, இயேசு நாமத்தினால போனாலும் போக மாட்டேங்கிறான், போறான் திரும்பி வாரான். ஏன்னா அவனுடைய சரக்கு உன்னிடத்துல இருக்கு. அப்படித்தானே? ஒரு முறை இயேசுன்னு சொன்ன போது பேய் ஓடிச்சு. சமாரியா பட்டணத்துல பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணும்போது பேய் ஓடிச்சு. இன்னைக்கு எத்தனையோ முறை இயேசு இயேசுன்னு சொல்றோம், அதே இயேசு தானே. ஏன் பேய் போக மாட்டேங்குது? உனக்குள்ள அவனுடைய சரக்கு இருக்கே, பாரம்பரியத்தின் மேல நம்பிக்கை இருக்குதே. உன் வீட்டுல கல்யாணம்னா நீ கிறிஸ்துவ பொண்ணு, ஆனா உன் வீட்டுக்கு முன்னாடி எதுக்கு முகூர்த்த கால் ஊன்ற? என் மகன் கேட்கிறான், அவங்க நம்ம சர்ச்சுக்கு தானப்பா வராங்க, அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த விக்கிரக கோயில்கள் எல்லாம் ஊனுவாங்கல்ல, அது மாதிரி ஊன்றாங்களே, எதுக்குன்னு கேட்கிறான். என்ன பதில் சொல்ல? பக்கத்துல பாரு, பார்த்து கேளுங்க. முகூர்த்த கால் எதுக்கு? ஏன் தீட்டுப்படுத்துற? உன் கல்யாணத்துக்கு இயேசுநாதர் வரவிடாத அடைச்சு போட்டுற. நீ இயேசுநாதரை தள்ளிட்டு, இயேசுநாதருக்காக வாழ்கிற வாழ்க்கையை தள்ளிட்டு இந்த உலக பாரம்பரியம், உலக சடங்காச்சாரியம் உங்களை வாழ வைக்குமா? வேற குழந்தை இருக்காது. இங்க வந்த உடனே ஒரு எண்ணெயை பாட்டில் கொடுத்துட்டு குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க, குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்து, பிசாசு உனக்கு கொடுக்கிற வாய்ப்பை தள்ளு. அது எவ்வளவு ருசி உள்ளதா இருந்தாலும், அது இலவசமா கொடுத்தாலும் போ, எனக்கு வேண்டாம், என் ஆண்டவருக்கு விரோதமானது எனக்கு வேண்டாம், என் ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது எனக்கு வேண்டாம், தள்ளு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா?